வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவங்களை தான் இந்த படம் பேசியிருக்கு. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்கள் வேண்டுமென்றே இந்த விஷயத்துல திமுகவுக்கும் காங்கிரஸோடைய உறுப்பினருக்கும் நடுவில் சிந்து முடிகிற வேலையை மிக நுட்பமா செய்யறாங்க. காங்கிரஸ் செய்த வரலாற்று குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா அண்ணன் ராகுல் காந்தி அவர்களே, ஏன் இது வரலாற்று பிழை நான் சொல்லல, இது வரலாற்று குற்றம்னு சொல்றேன். ஏன்னா இதே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஐயா பெரியார் அவர்கள் குறித்து பேசிய விஷயங்கள் எல்லாம் இந்தி திணிப்பு போராட்டத்தில் பக்தவச்சலம் அவர்கள் செய்த விஷயங்களை தான் முழுக்க முழுக்க பேசி இருக்கு. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரை பத்தி இப்ப பஞ்சாப்ல ஒரு படை எடுத்தாக்கா அம்மையார் இந்திரா காந்தி அவங்களை குறித்து தான் விமர்சனத்தை எழுப்ப முடியும். பக்தவச்சலம் கவர்மெண்ட் தமிழர்களுக்கு எதிராக இருந்த காங்கிரஸ்காரர்கள்ல பக்தவச்சலம் அரசு இப்ப அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஏதாவது ஒரு இடையூறை உண்டாக்கி அவரோட பதவி காலி பண்ணணும். அந்த நடிகை வச்சு திமுக கவுத்தரலாம்னு நினைச்சீங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல பயன்படுத்தினீங்க. தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சினா அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சினா திமுக எதிர்கட்சி, அப்படிதான் இருக்குமே தவிர இதை எந்த இடத்துலயும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே எம்ஜிஆர் அவர் சட்டசபையில சொன்னாங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாவேக்காவின் மீது காதல் இருந்தா காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போயிட்டு தாவேக்காவுக்கு சாமான தூக்குங்க. யாரு வேணாம்னா உங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியில வச்சிருந்தாங்கன்னாக்கா மிகப்பெரிய இழப்பு திமுகவுக்கு ஏற்படாது, காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஏற்படும். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாவேகா காதலர்கள்லாம் காங்கிரஸ் எத்தனை தொகுதியில போட்டு அத்தனை தொகுதியிலும் அவங்க பலி வாங்க போறாங்க. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, பராசக்தி படம் உண்மையிலே காங்கிரஸ்காரர்களுக்கு எதிரானதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை இப்ப வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க மொழி அரசியலை மிக நுட்பமாகவும் தீவிரமாக நடந்தவாறு சொல்கிறது. அதான் பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் ஜாலியன் வாலாபாக்னு சொல்லக்கூடிய அந்த பொள்ளாச்சி சம்பவங்கள் காட்சிப்படுத்துறது எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னாக்கா வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவங்களை தான் இந்த படம் பேசியிருக்கு. அப்படின்னாக்கா இந்த படம் உண்மையிலே காங்கிரஸுக்கு எதிரான படம் இல்ல, காங்கிரஸ் ஏதோ வரலாற்று குற்றத்தை மீண்டும் நினைவுபடுத்துகின்ற காங்கிரஸ்காரர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தாவேகா காதலர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு படத்தை வைத்துக் கொண்டு தேவையில்லாத விஷயம் இந்த படம் குறிப்பா சொன்னாக்கா அண்ணன் மாணிக்க தாக்கூர் ஆகட்டும், இன்னும் அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய அமைப்புல நாங்க தீவிரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு பேசக்கூடிய நபர்களாகட்டும், இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா வேண்டுமென்றே இந்த விஷயத்துல திமுகவுக்கும் காங்கிரஸோடைய உறுப்பினருக்கும் நடுவில் சிந்து முடிகிற வேலையை மிக நுட்பமா செய்யறாங்க. மாணிக்க தாக்கூர் சொல்றாரு இந்த படம் வேஸ்ட், படத்துல தியேட்டர்ல எல்லாரும் நல்லபடியா பார்த்து மகிழ்ச்சியா போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் செய்த வரலாற்று குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா அண்ணன் ராகுல் காந்தி அவர்களே, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த வரலாற்று குற்றங்களையும், ஏன் இது வரலாற்று பிழை நான் சொல்லல, இது வரலாற்று குற்றம்னு சொல்றேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் காலம் இதுல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இயக்குனர் சுதா மேல இப்ப சில வருத்தங்கள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மனிதரை புனிதன்னு சொல்லக்கூடிய பல பேர்த்தையும் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல எந்த அளவுக்கு மோசமாக நடத்தினார்கள். ஏன்னா இதே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஐயா பெரியார் அவர்கள் குறித்து பேசிய விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் பேசும்போது இதை இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது போலீஸ் மினிஸ்டர் அந்த கக்கன் குறித்தெல்லாம் இந்த படத்துல ஏன் பேசல அப்படின்ற கேள்வி எல்லாம் எனக்கு இருக்குது. ஓகேங்களா, அதையெல்லாம் பேசுறேன். ஏன்னா வரலாற்று முழுசா சொன்னா அதையும் பேசுறேன். ஆனா இதையெல்லாம் பேசாம அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னாக்கா வேற ஒரு ராய் ஏஜென்ட் மாதிரி ஒரு நபரை வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் பேசி இருக்கிறாங்க அப்படின்னா பார்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க காங்கிரஸ்க்கு எதிரானது இல்ல, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் மொழி பற்றாளர்களையும் மிக நுட்பமாக இந்த படம் அவர்கள் அடையாளம் காட்டி அவர்களுடைய தியாகத்தையும் இந்த படம் சொல்லி இருக்குது. ஸ்ரீலீலாவுடைய அப்பாவு கேரக்டர் வரக்கூடிய எம்பியா இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த போராட்டத்தினுடைய பதவியை எம்பி பதவி ராஜினாமா பண்ற மாதிரியான காட்சிகளை வச்சாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டையும் விமர்சனம் இந்தி திணிப்பு போராட்டத்தில் பக்தவச்சலம் அவர்கள் செய்த விஷயங்களை தான் இந்த படம் முழுக்க முழுக்க பேசி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல எங்க போய் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக இருக்குது. இந்திரா காந்தி அம்மையார் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியா இருக்கும்போது அவருடைய மினிஸ்ட்ரி மூலியமா தான் இப்படிப்பட்ட உத்தரவு எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்கமே எல்லா இடங்கள்லயும் இனி ஹிந்தி தான் கட்டாய மொழியா கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் ரொம்ப தீவிரம் அடையுது. அந்த தவறை பாத்தீங்கன்னாக்கா அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே ஒப்புக்கொண்டுதான் அதை சரி பண்றாங்க. நான் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவங்க பின் வாங்கிட்டு என்னுடைய தந்தை கொடுத்த உத்தரவாதத்தை நான் காப்பேன். அதுக்கு இதுல பாத்தீங்கன்னா முக்கியமாக ஐயா காமராஜ் அவர்களையும் இந்த படம் பேசி இருக்க வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவர்களை காட்டாதது ஐயா காமராஜருக்கு
வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்துட்டு இப்படி செத்து மடிகிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர் பட்ட வேதனைகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் குறித்து அவர்கள் பேசி இருக்க வேண்டும், அதை வந்துட்டு காட்டலாம் அப்படின்றது இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா மொழி திணிப்பு பண்ணது வந்து காங்கிரஸா இல்ல ஜனசங்கமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். இன்னைக்கு வந்துட்டு மொழி திணிப்பு பண்றது பிஜேபினா பிஜேபி தான் பண்ண ஒத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்தி திணிப்புல வந்துட்டு காங்கிரஸ் போல பிஜேபி ஒரு வரலாற்று கூட்டத்தை தயார் செய்ய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரை பத்தி இப்ப பஞ்சாப்ல ஒரு படை எடுத்தாக்கா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? அமீர் இந்திரா காந்தி தான். அவங்களை குறித்து தான் விமர்சனத்தை எழுப்ப முடியும். அவர்களுடைய செயல்பாட்டை அவங்களுடைய கேரக்டர் வந்து தான் பேச முடியும். அப்படி இருக்கும்போது அதே போல சென்னை மாகாணத்தை இந்தி மொழி கட்டாயமா திணிக்கப்பட்ட போது ஐயா பக்தவச்சலம் தானே இருந்தார். அப்ப அததான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான விமர்சனங்களை வந்துட்டு உண்டாக்குவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல சின்ன பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த நுட்பம் வந்து புரியாம இருக்கலாம். அதனால அவங்க வந்துட்டு 1-2 பதிவு போட்டாங்கனாக்கா அதை உடனடியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பாருங்க முன்னாள் முதல்வரை வந்துட்டு இப்படி எல்லாம் கைமைத்தனத்தோட வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இவர்கள் வந்துட்டு மறைமுகமாக இவர்களுடைய புலமைத்தன்மையோட வந்துட்டு எந்த அளவுக்கு மோசமாக திமுகவையும் தற்போதைய முதல்வரையும் அதே போல கலைஞர்களையும் வார்த்தை ஜாலங்களால வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி எல்லாம் இது பண்ண ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தாங்க, அடுத்த முதலமைச்சர் யார் வேணா வரலாங்க, ஆனா வந்துட்டு அந்த துப்பாக்கி சூட்டுக்காரன் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து பதிவு போட்டாங்க. ஓகேங்களா? அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ஆவேசத்துல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் புரிதல், சின்ன பசங்களுக்கு அவ்வளவா அரசியல் புரிதல் இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கொண்ட கொள்கையின் ஈடுபாட்டு காரணமாக இது பண்ணாங்க. அதை அவர்களை கூப்பிட்டு பேசி அவங்க வந்து திருத்தணும்னு நினைச்சதுங்க. ஆனா அந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் வந்துட்டு காங்கிரஸ்ல வந்துட்டு ஒரு சிறுபான்மையின மக்கள் குறித்து பதிவு போட்டதுக்கு அவன் எடுத்து போராட்ட அவன் முன்னெடுப்பு எடுத்து எல்லாம் இது பண்ணல, அவனோட பதவி காலியான உடனே இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் இருக்கக்கூட கேடிஎல் டேக் பண்ணி அந்த பையனோட பதிவு வந்து போடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆனா சின்ன பசங்களை இப்ப நான் கூட அந்த பையன்ட்டு பேசுறேன், அவனும் வந்துட்டு அதான் சொன்னான், அவனுடைய புரிதல் அவ்வளவுதான் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு நம்ம சொல்லி இது பண்ணோம்னாக்கா முடிஞ்சு போச்சு. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரை வந்துட்டு பத்தி பஞ்சாப்ல படம் எடுத்தாங்கன்னாக்கா யாரை வச்சு எடுப்பாங்க, யாரையெல்லாம் காட்டுவாங்க? இந்த வரலாற்று குற்றத்தை பண்ணது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் வரலாற்று குற்றத்தை பண்ணது யாரு? பயங்கரவாதி. அப்படிங்கிற பயங்கரவாதிகளை தான் இது பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த கோயிலுக்குள்ள போய் துப்பாக்கி சூடு பண்ணதெல்லாம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாக்கா எல்லாமே அப்ப யாருன்றது இதாகும். அது போலதான் இங்க மொழி திணிப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் கவர்மெண்ட் வந்துட்டு தமிழர்களுக்கு எதிராக இருந்த காங்கிரஸ்காரர்கள்ல பக்தவச்சலம் அரசு தெளிவா சொல்ல பக்தவச்சலம் அரசுதான் எதிராக இருந்ததுன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு விமர்சனம் பண்ணாக்கா இங்க இருக்கக்கூடிய தாவேக்கா காதலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது பண்ண முடியாது. எப்படியாவது வந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டு குழப்பத்தை உண்டாக்கணும். இந்தி திணிப்பை பத்தி இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசணும், அவரே பேசிடுவாரு, அவரே பல விளக்கங்களை வந்து கொடுப்பாரு. ஓகேங்களா? எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கட்சிகளுமே வரலாற்று பிழைகளை செய்யதான் செய்யும், வரலாற்று குற்றங்களை செய்யதான் செய்யும். இங்க வந்துட்டு அந்த அளவுக்கு யானும் மகா புனிதர்களாம் கடவுளா இருந்தாலும் இந்த வந்துட்டு எல்லா குற்றங்களையும் எல்லா விதமான பிழைகளையும் செய்யக்கூடிய சூழலா இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே ஒவ்வொரு விதமான பிழைகள் அது வந்துட்டு எதுக்குனாக்க அந்த பிழைகள் சுட்டி காட்டப்படுது. அடுத்து வரக்கூடியவர்கள் இது போன்ற பிழைகள் செய்யக்கூடாது, இது போன்ற வரலாற்று குற்றங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா காங்கிரஸ்காரங்களுக்கு வரைக்கும் ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டார். ஆமா, எங்களுடைய கட்சி ஆரம்பத்தை பலவிதமான வரலாற்று பிழைகளையும் வரலாற்று குற்றங்களையும் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டார். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஏன் வலிக்குது? எதுக்காக? அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திமுகவோட வந்துட்டு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அதை விட்டுவிட்டு என்ன பண்றீங்க சில்லுண்டிகளுக்கு, அதை விட்டுட்டு என்ன பண்றீங்க தாவேக்கா காங்கிரஸ் கட்சியோட தலைமையே அதுக்கு வந்து தயாரா இல்லை. முதல்ல உங்களுடைய கட்சியையும் பலமா இல்ல அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி இப்ப வந்துட்டு பதவியை பறித்து அவருடைய வீட்டை பறிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்த போது காங்கிரஸுடைய தலைவருடைய தலைமையில எத்தனை பேர் போராட்டத்தை கலந்துட்டாங்க? அன்னைக்கு இருந்து KS அழகிரி அவர்களுடைய தலைமை சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய மட்ட ரகமான இதெல்லாம் இருக்குது. உங்க கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம இருக்கும் போது அங்கங்க இப்ப வந்துட்டு அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஏதாவது ஒரு இடையூறை வந்துட்டு உண்டாக்கி அவரோட பதவி காலி பண்ணணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா பல தில்லாலங்கடி வேலைகளை அண்ணன் செல்வ பெருந்தகை கூடவே இருந்துட்டு சில சில்லுண்டிகள் வந்து செஞ்சுட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி வேலையை தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இப்ப பராசக்தியும் ஒரு காரணமா எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு உண்மையிலே பக்தவச்சலத்து மேல எல்லாம் மரியாதை கிடையாது.
இவர்களே பல விதத்தை பக்தவச்சலத்தை பத்தி என்னை பத்தி என்கிட்ட பேசின விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா பக்தவச்சலம் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா காமராஜர் ஆட்சி போல வந்து பாத்தீங்கன்னாக்கா கிடையாது. பக்தவச்சல ஆட்சியில தான் ரேஷன் அரிசி பதுக்கல்ல இருந்து எல்லா விதமான குற்றங்களுக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆட்சி தான் அந்த பக்தவச்சலத்தாலதான் வந்துட்டு உங்களுடைய பதவியே இழந்தீங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அப்படிப்பட்ட அந்த பக்தவச்சலத்துடைய மோசமான ஆட்சியின் காரணமாக தான் காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சி இழந்தது. அதுக்கு திமுக ஆட்சி இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களால வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை பறிக்கூட திமுக ஆட்சியை பறிகொடுத்தானாக்கா அந்த திமுக இருந்து வந்த நடிகரை நம்பி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலாம், அந்த நடிகனை வச்சு திமுக கவுத்தரலாம்னு நினைச்சீங்க. அதுக்காக பாத்தீங்கன்னாக்க எம்ஜிஆர் வந்துட்டு களமாட எம்ஜிஆர் களத்துல பயன்படுத்தினீங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டு வந்துட்டு என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுல இனிமேல் எந்த ஒரு தேசிய கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சின்னா அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சின்னா திமுக எதிர்கட்சி, அப்படிதான் இருக்குமே தவிர இதை எந்த இடத்துலயும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்துட்டு எம்ஜிஆர் அவர் வந்து சட்டசபையில வந்து சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு காங்கிரஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல உங்க கட்சியை பலப்படுத்து, முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்க கோஷ்டி ஒழிச்சு கட்டுங்க. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏதோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவின் மீது காதல் இருந்தா காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போயிட்டு தாவேக்காவுக்கு சாமான தூக்குங்க. யாரு வேணான்னா ஓகே, தற்கூரிகளுக்கு அங்கேயா போய் அரசியல் பாடமாறு அறிவோடு இருந்தா எடுங்க. உங்களுக்கு அறிவு சுய அறிவுன்னு ஒண்ணு இருந்தாலும் அது போய் அந்த தாவேக்கா தற்கொலைகளுக்கு எடுங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. ஓகேங்களா? நீங்க இங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வச்சுக்கிட்டு அந்த ஒரு சில பேர் வந்துட்டு பெய்டா பண்ணக்கூடிய அந்த ப்ரமோட்டிங் ஒர்க் இருக்கு, அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ட்ரைனிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் நீங்க வந்துட்டு தாவேக்காவுக்கு போய் பண்ணுங்க. ஓகேங்களா? அங்க போய் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் நடத்துங்க, செமினார் நடத்துங்க, அதை போய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்துட்டு காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணிக்கு எப்பதான் இடையூறையும் நெருக்கடியும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி காங்கிரஸ் விமர்சிக்குது. அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் ஏதோ வரலாற்று குற்றத்தை பராசக்தி சொல்லுது. இதுல என்ன ஒரு தவறு இருக்குது? அப்ப வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு அந்த மொழிப்போர் பிரச்சனை திமுக ஆட்சியில இருந்து ஒருவேளை ஓப்பனா சொன்ன திமுக ஆட்சியில அந்த துப்பாக்கி சொல்ல திமுக பண்ணினா திமுக தான் எல்லாரும் விமர்சிப்பாங்க. திமுக விமர்சனம் பண்ணினா அந்த படம் போயிருக்கு. ஆனா நடந்தது என்ன? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அற்பத்தனமான அரசியலை விட்டுட்டு 2026 தேர்தல கூட்டணி காப்பாத்திக்கிறதுக்கு 2026 தேர்தல்ல கூட்டணிக்காக வேலை செய்ய முடியுதா செய்யுங்க. இல்லைன்னா வந்து நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து உங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியில வச்சிருந்தாங்கன்னாக்கா மிகப்பெரிய இழப்பு திமுகவுக்கு ஏற்படாது, காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஏற்படும். காங்கிரஸ் கட்சி காவு வாங்க போறது யாருன்னா இந்த தாவேக்கா காதலர்கள் தான் காவு வாங்க போறாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாவேக்கா காதலர்கள் தான் காங்கிரஸ் வந்துட்டு எத்தனை தொகுதியில போட்டுட்டு அத்தனை தொகுதியிலையும் அவங்க வந்து பலி வாங்க போறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வெற்றியும் பாதிக்கிற விதத்துல வந்துட்டு இவர்களுடைய செயல்பாடுகள் போகும். ஆகவே அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த விஷயத்துல காங்கிரஸ் இருக்கக்கூடிய தாவேக்கா காதலர்களை அடக்கி வைப்பதற்கு தேசிய தலைமையிட்ட பேசுவாரு, இல்ல என்ன பண்ணுவா தெரியாது. ஒரு சில பேரை கட்சியில இருந்து நீக்கி விட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்குமே தவிர, அதான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் மீது விமர்சனம் வைப்பதற்கு அண்ணன் செல்வ பெருந்தகை மீது திருச்சி வேலுசாமி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எகிரி எகிரி பேசுறாரு. இந்தி திணிப்புக்கு வந்து யார், ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் செய்த குற்றங்கள் நீங்க செய்த வரலாற்று குற்றத்தை எடுத்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ல இருந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் வந்து பண்ணிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெறுவது அப்படின்னாக்கா அதுக்கு இப்ப வரைக்கும் சொல்றேன் காங்கிரஸ் தான் முக்கியமான காரணம். காங்கிரஸ் செய்த தவறுகள் தான் பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் வந்து பலவீனப்படுத்தி இருக்கு அப்படின்றத காங்கிரஸ் முதல்ல உணரணும். அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உணரணும் அப்படின்னு சொல்லணும். அதை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாவேக்க காதலர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா இவர்கள் களை எடுக்கணும். அதுவும் இல்லை என்றால் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தாவேக்க ஆதரவாளர்களால காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிதான் சொல்லிக் கொள்கிறோம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.